நம்ம விஜய் வந்திருக்கு. எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. நானும் 1996ல இருந்து அவர் ரசிகரா இருக்கேன். அவர் பார்த்தது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எங்க அண்ணனை கண்டிப்பா நாங்க ஜெயிக்க வச்சிருவோம். டிவிக்கு பேசணும்னு எதிர்பார்த்தேன், ஆனால் பேசல. பரவாயில்ல, அவர் சிஎம் வந்து பேசணும்னு ஆசைப்படுறேன். அதான் என்னுடைய வாழ்த்துக்கள். தலைவர் வந்தது பரவாயில்ல, என்ன பேசுறதுனாலும் பரவாயில்ல. அவர் வந்ததே எனக்கு தெரியல. இருந்தாலும் எங்கள் அண்ணன் டிவிக்கு ஜெயிப்பார். எனக்குமே 233 தொகுதி நினைக்கிறேன். 233 தொகுதியில என் அண்ணன் வந்தேன். 34 ஒரு சீட்டு கொஞ்சம் பிரச்சனை இருக்கலாம். அதனால சொல்றேன். யாருக்கும் 233 கோத்தில் நினைச்சு ஓட்டு போடுங்க. அவனை டிவிக்கு டிவிக்கு தான் ஓட்டு, மாற்றம் ஒன்றே மாறாது. கண்டிப்பாக டிவிக்கு தான் நாங்கள் போடுவோம். பரவாயில்ல, நாங்கள் ஓட்டு டிவிக்கு எப்படி இருந்தாரு? உனக்கு எவ்வளவு பிடிக்கும் தளபதியா? அவரை வந்து பேசுவார், ஒரு வார்த்தையாச்சும் பேசிடுவாருன்னு பார்த்தது வரையும் சந்தோஷம். ஆனால் பேசுவார் நம்ம எதிர்பார்த்தோம். அடுத்த தடவை பார்ப்போம். டிவிக்கே பயணியா காரைக்குடி முத்துமாரியம்மன் கோயில் நடக்கிறப்ப காரைக்குடி எப்படி வந்து எல்லா இதுலையும் கூட்டமாக இருக்குமோ அது மாதிரி எங்கள் தளபதி வர்ற நிற்கிது. இன்னைக்கு காரைக்குடியே பெரிய திருவிழாவாக நடந்து கொண்டு இருக்கு. டிவிக்கே அது போதுங்க. ஆதரவு இருக்குன்னு தெரியுங்களா? அடுத்த முதலமைச்சர் விஜய் தளபதி அண்ணனை பார்த்து பேசணும்னு நான் வந்து ரொம்ப இருக்கிறேன். பேச போனால் வந்ததே பெரிய டைம் தரனால அவர் பேசலை. எல்லாரையும் பார்த்து பத்திரம் மக்களும் தலைவருக்கு நன்றி. தலைவர் காரைக்குடிக்கு வந்ததே ரொம்ப நன்றி. பார்த்தீங்களா? ஆனால் பேசலைங்கிறது வருத்தமாக இருக்கா சார்? பேசுனாலும் தலைவலி தானே ஓட்டு. சரி சந்தோஷனே. சரி, ஆனால் பேசலை எல்லாரும் ரொம்ப மன வருத்தம். ஆமானே, தளபதியை பார்த்தது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். சின்ன வயசுல இருந்து கனவு எனக்கு. இவ்வளவு ஆனா பேசலையே. இவ்வளவு வெயில்ல நிக்கலே. பேசாம போனதுல மனசு கஷ்டம். ஏமாற்றமா புரியல, மயக்கவே வந்துருச்சு எங்களுக்கு. ஆனா என் தளபதிக்காண்டி வந்திருக்கோம். ட்ரிப்ஸ் போட்டு வந்திருக்கேன் நான் தளபதியை பார்க்கறதுக்கு. ஆனா பேசல என் தளபதி. ஒரு வார்த்தை கூட பேச முடியாம போனது ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு. மக்களுக்காண்டி தானே எல்லாமே. எவ்வளோ உச்சி வெயில் ஏறிடுச்சு, அதனால போயிட்டாரு. தளபதி வராது பேசாது ரொம்ப வருத்தமாக இருக்கு. ஆனால் அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். நீங்களும் பேசுகிறேன். ஆக்சுவலாக யங்ஸ்டர் மட்டும் இல்லாமல் எல்லா ஏஜ் குரூப்புமே வந்திருந்தாங்க. பட் பேசாமல் போனது ரொம்பவே வருத்தம் தான். ஏன்னா எல்லாருமே கால் கிடக்க உடனே நின்றுருக்காங்க. ஸோ 2 நிமிஷம் மாதிரி பேச ஒரு வார்த்தை காலையில இருந்து நாங்க வெயிட் பண்ணி பார்த்துட்டு இருக்கோம். ஆனா அவர் பேசாதது எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. நானும் 1996ல இருந்து அவர் ரசிகரா இருக்கேன். அவர் பார்த்தது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எங்க அண்ணனை கண்டிப்பா நாங்க ஜெயிக்க வச்சிருவோம். டிவிக்கு பையங்க எல்லாம் ஃபர்ஸ்ட் ஒழுங்கா இருக்கிறாங்களா? அதை போட்டு உடைக்கும், இதை போட்டு உடைக்கும். அவரால் பேசவே முடியாம போயிட்டார்ல. இவ்வளோ வேற எதுக்காண்டி காத்துக்கிட்டு இருந்தீங்க? விஜயை பார்க்கறதுக்கு தானே. பேச முடிஞ்சு அவனால அவரை பேச வைக்க பார்க்க முடிஞ்சு. எதுக்கு பிரச்சாரம் நடத்துறாரு? மனுஷங்க எல்லாம் எல்லாரும் வருத்தத்தில் எதுக்கு போறாரு? மனுஷன் மேல நின்று பார்த்துட்டு போய்க்கிருக்காரு. எதுக்காண்டி 10 மணில இருந்து கூட்டம்லாம் கூடி இருக்கு? எதுக்காண்டி 6 மணில அந்த போக்கஸ் மட்டும் காட்டிட்டு போற வரைக்கும் எதுக்கு? இந்த அரசுலாம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்குது? எல்லாத்துக்கும் பிரச்சாரம் கொடுக்குறதுக்கு ரோடா விடுறாங்கல்ல. நம்ம தளபதியை விட்டாங்களா? பேச விட்டாங்களா? எப்படி என்ன ப்ரோ அரசாங்கமே ரொம்ப தப்பா இருக்கு ப்ரோ. சத்தியமா தப்பா இருக்கு ப்ரோ. கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் எங்க தளபதி பேசுறாரோ